பகுண்டு முயற்சி செய். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஜோ படத்த பத்தி பார்க்க போறோம். ஜோ. இந்த படத்த பார்த்தீங்கன்னா, ஃபைனலா வந்து நான் Hotstarல வந்து பார்த்தேன். ஸோ இந்த படத்த பத்தி நெறைய பேர் பாசிட்டிவா ரிவ்யூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. நெறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் இந்த படத்த பேஸ் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் இந்த படத்த வந்து Hotstarல பார்த்தேன். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கதைய பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனே வந்து ஸ்கூல் வந்து காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி நடக்கிற மாரி ஒரு சீன் வந்து காமிக்கிறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மைம் வந்து பண்றாங்க. மைம் கான்செப்ட் மாரி பண்றாங்க. முகம் பூரா வெள்ள மாவுலாம் பூசிட்டு, ஸோ அந்த டிராமாஸ்லாம் வந்து பண்றாங்க. இதே டயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த நேரத்துல ஹீரோக்கும் அங்க இருக்க இன்னொரு ஒரு பையனுக்கும், அந்த ஸ்கூல்ல படிக்கிற வேற ஒரு பையனுக்கும் இடையில வந்து ஒரு சின்னதா சின்னதா வந்து ஒரு சண்டை வந்து வருது. அப்புறம் அப்படியே கட் பண்ணா பார்த்தீங்கன்னா, காலேஜ் லைஃப் காமிக்கிறாங்க. காலேஜ் லைஃப்ல வந்து ஒரு அழகான லவ் வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு மலையாளி பொண்ண வந்து லவ் பண்றாரு. அந்த மலையாளி பொண்ணோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருந்தது. ஸோ நார்மலான ஒரு பொண்ணுங்க மாரி இல்லாம, ரொம்ப ஒரு மாரி ஒரு சாஃப்ட் கார்ட்டடான ஒரு பொண்ணா இருந்துச்சு. யார்கிட்டயும் அவ்வளோ பேசாம சைலன்ட்டா இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கனால நெறைய பேர் போய் ப்ரொபோஸ் பண்றாங்க. எல்லாரும் ப்ரொபோஸ் பண்ண அந்த பொண்ணு உடனே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சுருது. ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்ட்டடான ஒரு மலையாளி பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு இந்த படத்த வந்து சொல்றாங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகா வந்து நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு ரொம்ப கச்சிதமா வந்து அந்த பொண்ணு வந்து பொருந்திருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல ஃபைனலா வந்து ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, பொண்ணுட்ட போய் பேசுறதுக்கே தயங்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு 2கே கிட்ஸ் லவ் ஸ்டோரி மாரி இல்லாம, அந்த 90ஸ் கிட்ஸ்ல பசங்க எப்படி இருந்திருப்பாங்க? பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு பயப்படுறது, அவங்களோட ப்ரொபோஸ் பண்றதுக்கு பயப்படுறதாகட்டும். அந்த மாரி சின்ன சின்ன உணர்வுகளோட நல்ல அந்த 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 காதல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காலேஜ் லைஃப்ல அந்த காமிச்ச அந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்பவே டீசென்ட்டா இருந்தது. ஸோ ஃபைனலா எப்படியோ அவர் வந்து அந்த மலையாளி பொண்ண ஃபைனலா ஒரு பஸ்ல வச்சு கரெக்ட் பண்ணிடுறாரு. கரெக்ட் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் சேர்ந்துடுறாங்க. ஸோ அந்த சீன் அந்த லவ் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, அந்த ரியோவுக்கும் அந்த ஆக்ட்ரஸ்க்கும் இடையில உள்ள அந்த லவ் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே காலேஜ் லைஃப் அவங்களுக்கு போயிட்டே இருக்குது. சின்ன சின்ன சீன்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சீக்வென்ஸ் ஆகட்டும், ஹீரோக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இடையில உள்ள அந்த சீக்வென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் லைஃப்ப நல்லா காமிச்ச விதமாகட்டும், எல்லாமே ஒரு என்கேஜிங்கா வந்து படம் வந்து கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே போர் அடிக்காம நல்லா நீட்டா வந்து படம் வந்து கொண்டு போயிருந்தாங்க. அந்த ஹீரோ வந்து அவரு பொண்ணு வீட்ல போய் வந்து பொண்ணு கேட்க போவாரு. அப்படி பொண்ணு கேட்க போகும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிராமா பண்ணி ஹீரோ வந்து அடிச்சு வெளிய தள்ளிருவாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து எமோஷனலா ஹீரோ வந்து திட்டி அனுப்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, சூசைட் பண்ணி இறந்துருவாங்க. ஸோ அந்த சீன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனலா வந்து எடுத்திருக்காங்க. ல லவ்வுக்கு வந்து சூசைட் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, படத்தோட கிளைமாக்ஸ்ல போட்டு வந்து முடிக்கிறாங்க. ஸோ சூசைட் எவ்வளோ ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபைனல்ல வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அது அப்ரிஷியேட் ஆன ஒரு விஷயம். ஆனா அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணி ஆ சாக வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப லைட் ஹார்ட்டடா, சாஃப்ட் ஹார்ட்டடா இருக்கிறதுனால, அந்த பொண்ணோட கேரக்டரே ஆரம்பத்துலருந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட் ஹார்ட்டடா, ஒரு சாஃப்ட் ஹார்ட்டடா இருக்கும். ஸோ உடனே ஏதோ ஒரு பையன் வந்து ப்ரொபோஸ் பண்ணா உடனே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சுரும். அந்த மாரி ஒரு வித்தியாசமான ஒரு சாஃப்ட் ஹார்ட்டடான ஒரு பொண்ணா இருந்ததுனால, அந்த பொண்ணு வந்து சின்ன ஒரு ஃபெயிலியர் கூட தாங்கிக்க முடியாம, உடனே அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சூசைட் வந்து நாட் சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு 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 பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்மலான இந்த அர்ஜுன் ரெட்டி, எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா, லவ் ஃபெயிலியர் ஆன பசங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ தாடிய வளர்த்துக்கிட்டு, தம் அடிச்சுட்டு, தண்ணி அடிச்சுட்டு திரிவாங்க. ஸோ அந்த மாதிரியான தான் கொஞ்சம் ஒரு ஒரு செர்டைன் சீக்வென்ஸ் வந்து காமிக்கிறாங்க. அந்த மாரி திரியிறாங்க. அந்த டயத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஹீரோவ சுத்தமா பிடிக்காமயே இருக்குது. அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. ஃபைனல் கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்ட்டோட வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரு வந்து காலேஜ்ல ஹீரோயினுக்கு வந்து சொந்தமா வந்து காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல போய் வந்து இவரு வந்து ஒர்க் பண்ற மாரி காமிக்கிறாங்க. அந்த காலேஜ்ல போய் இந்த ஹீரோயினோட ஒர்க் பண்ற மாரி வந்து காமிக்கிறாங்க. அந்த சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் லைஃப் அ அ ஒரு காலேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன காமெடிலாம் வச்சு அந்த சீக்வென்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபைனலா வந்து ஹீரோயினுக்கு வந்து அ உண்மையான விஷயம் அந்த ஒரு 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 ஃபைனலா கிளைமாக்ஸ் ஒரு சின்ன ட்விஸ்ட் மாரி வச்சிருக்காங்க. அது உண்மையான விஷயம் சொல்லி இந்த ஃபைனலான கிளைமாக்ஸ்ல ஹீரோயினோட வந்து ஹீரோ வந்து சேர்ற மாரி படம் வந்து முடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஓவரால் நீங்க வெளிப்படையா இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அப்படின்னு நம்ம சொல்லி இந்த ஜோ படத்த வந்து சொல்லலாம். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, லவ் காமிச்ச விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டு உருகுதே உருகுதே ஐ திங்க் அந்த 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 பாட்டு வந்து கேட்கறதுக்கும் சரி, பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரியோக்கும் அந்த கேரளா பொண்ணுக்கும் இடையில, அந்த மலையாளி பொண்ணுக்கும் இடையில அந்த கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க 2 பேத்துக்கும் இடையில அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஓவரால் வந்து ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் தொய்வா, மெதுவா போற மாரி இருந்தாலும், ஓவரால் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா வந்து நம்ம அந்த ஜோ படத்த வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பா ஒன் டைம் ஒரு வாட்சபிள் ஃபிலிமா வந்து இந்த ஜோ படம் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முயற்சி செய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.